எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டு பூஜை சாமானங்களை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மெத்தடு எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களோ அது மாதிரி இல்லாமல் புதுசாக நான் ஒரு வித்தியாசமான முறை உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை விளக்கு அப்புறம் செம்பு பாத்திரம் ரெண்டையுமே நான் அதே முறையில் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பூஜை சாமானம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு க்ளீனாக இருக்கிற ஏதாவது ஒரு காட்டன் துணி, அப்புறம் நம்மளோட செம்பு பித்தளை பாத்திரம்லாம் விளக்குறதுக்குன்னு இப்போ தனியாக மார்க்கெட்டில் நிறைய பவுடர்லாம் கிடைக்கிது இல்லையா, அந்த பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இதை வச்சு நான் எப்படி இப்போ க்ளீன் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது, தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் அப்புறம் டஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி டிஷ்யூவோ இல்லை நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிருங்க. லைட்டாக எந்த அளவுக்கு இந்த மாதிரி கறியெல்லாம் போகுதோ அந்த அளவுக்கு தொடங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இது பித்தளை பாத்திரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அழுக்கெல்லாம், பூஜை சாமானத்தில் மட்டும்தான் அழுக்கு இருக்குது. அப்படியே செம்பு பாத்திரத்தில் எந்த அழுக்கும் இல்லை, ஸோ அதை துடைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பவுடர், இந்த துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணி இருக்கு இல்லையா, அந்த காட்டன் துணியில் நம்ம இப்போ லைட்டாக அப்படி தொட்டுக்கலாம். தொட்டுட்டு நம்ம இந்த இதை விளக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக பாத்திரத்தில் தண்ணி மட்டும் போட்டுறாதீங்க. தண்ணி போடாமல் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் எடுத்தோடனே பாத்திரத்தை தண்ணியிலலாம் நனைச்சிட வேணாம். நினச்சா எண்ணெய் பசையும் ரொம்ப அதிகமாக ஒட்டிக்கும். இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் எக்காரணத்து கொண்டு பாத்திரத்தை மட்டும் தண்ணியில் நனைச்சிடவே வேண்டாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரையான பவுட்ரு எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ங்க. பூஜை சாமானம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கிற துணியவே நம்ம எடுத்துக்குவோம். பழைய துணியெல்லாம் போட வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தேய்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா க்ளீனான துணி எடுத்து இப்போ நான் ஏன் ஒயிட் துணி எடுத்து காட்டியிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்ம இதில் எடுக்கிற அழுக்கு அப்படியே துணியிலேயே எல்லாமே அந்த பவுட்ரு ட்ரையாக போட்டு துடைக்கும் போது துணியிலேயே வந்துடும். பாத்திரமும் க்ளீன் ஆகிடும். எல்லா இடத்துலையும் நல்லா பவுட்ரை போட்டு தேய்ங்க. ப்ரஷ்ஷு எதுவுமே தேவையில்லைங்க, இந்த துணியே போதும். நல்லா க்ளீனாக அழுக்கு எடுத்துரும். அப்படியே அழுக்குப்பட்ட இடத்த மூவ் பண்ணி தேய்ங்க. ஏன்னா நம்ம துணியில் தானே அழுக்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் அழுக்கான இடத்துல தேய்க்கும் போது கொஞ்சம் பளபளப்பு குறையிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துணியை நவுத்தி க்ளீனாக இருக்கிற பக்கத்தில் பவுட்ரு போட்டு தேய்ச்சிட்டே இருங்க.
ஸோ இதே போலவே நம்மகிட்ட இருக்க எல்லா பாத்திரத்தையும் நம்ம வந்து தேய்க்க போகிறோம். இருக்கிறதுலே வந்து விளக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு கழுவுறது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து விளக்குலாம் செய்து காட்டினேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது டக்குன்னு இந்த கறி பிடிச்ச இந்த தட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் விளக்குனா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். தண்ணி போட்டு பவுட்ரு போட்டு விளக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு? இன்னும் சரியாக போகலை, லைட்டாக பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. அப்படியே இதே மாதிரியே நல்லா அப்படியே தேய்ச்சிட்டே இருங்க. கறி எல்லாமே போயிடும் பாருங்கள். அப்படியே நம்ம பாத்திரம் பளபளன்னு ஆகிடும். ரொம்ப விடாப்படியாக கறி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் நீங்கள் தண்ணி இல்லாமல் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் அடுத்த ஸ்டெப்புக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தண்ணி இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப விடாப்படியான கடையெல்லாம் வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், பாருங்கள் க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறது செம்பு பாத்திரம். செம்பு பாத்திரம் உங்களுக்கு தெரியும், இதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். வந்து பாத்திரத்தை க்ளீனாக கழுவி எடுக்கிறது. இதே மாதிரியே ட்ரையான பவுட்ரு துணியில் போட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க, ஜஸ்ட் இப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்க தேய்க்க அப்படியே கலர் மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. புதுசு மாதிரி ஆகிடும். தண்ணி போட்டு தேய்க்கும் போது வர்ற பளபளப்பை விட இந்த மாதிரி ட்ரையாக தேய்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, அப்படியே தேய்க்க தேய்க்க புதுசு மாதிரி ஆகும். நல்லா தேய்ங்க, துணியெல்லாம் அப்படி அழுக்கெல்லாம் வரும். ஸோ அப்படியே தேய்ச்சிட்டே இருங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பாத்திரம் ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான், லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை வாஷ் பண்ணிட வேண்டியதுதான். வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ எவ்வளோ ஈஸி, நமக்கு ரொம்ப வாட்டர் சேவ் பண்ணலாம். சேம் டைம் வந்து நமக்கு பாத்திரம் வந்து ஃபாஸ்ட்டாக க்ளீனாக அப்படியே புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்து வச்ச விளக்கை வாஷ் பண்ணி காட்டுறேன். விளக்கு இந்த மாதிரி ஈஸியாக கழுவுனா நம்ம டெய்லியும் கூட கழுவலாங்க. ஏன்னா வந்து நம்ம விளக்கு வந்து கழுவும் போது நமக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமே அந்த எண்ணெய் பிசுக்கும். அப்புறம் இந்த கார்னர்லலாம் இருக்கிறதெல்லாம் அழுக்கெல்லாம் போகவே போகாது. அதுக்காகவே விளக்கு கழுவும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரும். ஸோ விளக்கு கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டெய்லியும் கூட நைட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக புதுசு மாதிரி டெய்லியும் வாஷ் பண்ணி கூட ஏற்றலாங்க. அடுத்தது இப்போ இந்த கறி பாத்திரத்தை கழுவி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரியும், வந்து பிஃபோரே ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இப்போயும் அதே மாதிரி தான். தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. க்ளீனாக நம்ம பாத்திரத்தை வழக்கி கழுவிட்டோம். ஒரு ஈரம் இல்லாத ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாத்திரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து பூஜை சாமானத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற செம்பு பாத்திரத்தையும் கழுவி இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்.